பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன். தட் மீன்ஸ் அத்தாரிட்டி. பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப இப்போ the body of Christ, கிறிஸ்துவின் சபையிலே, கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரமாகிய சபை அந்த அதிகாரத்தை செயல்படுத்தும் இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். You can access your authority over the sickness and over the poverties and over the every satanic act. இப்போ நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Now you have authority. ஏதோ பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்ல. You have the அதாவது the abundance of gifts, the abundance of grace and the gift of righteousness. இது என்ன பண்ணிருக்குது? உங்களுக்குள்ள லைஃபையும் உங்களுக்குள்ள அந்த ரூலிங் பவரையும் அது கொண்டு வந்திருக்கு. அப்ப இப்போ உங்கள்ட்ட என்ன இருக்குது? You have authority. இப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீ இந்த பூமியில எது இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ பரலோகம் உன் கூட நின்னு அதை தடை பண்ணிடுன்றார். நீ தடை செய்வது எதுவோ பரலோகம் உன் கூட நின்னு அதை தடை பண்ணும். நீ எதெல்லாம் வரணும்னு சொல்றியோ அதை உன் கூட நின்னு பரலோகம் வரவேற்கும். இது எப்படின்னா, மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரு கூட்டாட்சி இருந்தா எப்படி மாநிலத்தில் தன் அதிகாரத்தை பயன்படுத்த மத்திய அரசாங்கம் துணை நிற்குமோ அதுபோல பரலோகமும் பூமியிலே அவருடைய பிரதிநிதியா இருக்கிற நீங்களும் இணைந்து நிற்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தை எதிர்த்து இது இருக்க கூடாது அப்படின்றீங்களோ பரலோகம் உங்க பின்னாடி நின்று பேக்கப் பண்ண ஆரம்பிக்கும். You can access your authority. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. அது ஒரு வல்லமையும் அதிகாரமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிதாபமான வாழ்க்கை அல்ல. இட்ஸ் a life of power and authority. ஐயோ பாவம் அந்த வாழ்க்கை அல்ல, ஐயோ பரிதாபம் அந்த வாழ்க்கை அல்ல, ஏதோ பொழைச்சு கிடக்கிறேன் அந்த வாழ்க்கை அல்ல. The life of power and authority. You are born to rule. தேவனுடைய கிருபை உங்களுக்கு வாழ்வையும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு ஆளுகையும் தருகிறது. It's a powerful life. It's a king's life. It's a royal life. The life of authority and power. அப்போ தேவனிடத்தில் இருந்தது அது ஆதாமுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதாம் அதை இழந்து போகிறான். கிறிஸ்து அதை மீட்டெடுக்கிறார். இப்பொழுது மீட்டெடுத்த அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் கிறிஸ்து சபைகள் மேல் அவருடைய பிள்ளைகள் மீது அதை பகிர்ந்து அளிக்கிறார்.